அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நாய்கள் வாகனங்கள்ல அமருது. இந்த நாய்களை செலவே இல்லாம நம்ம வாகனத்துல அமர வைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, பொதுவாவே நாய்களுடைய பண்பு என்ன அப்படின்னா, அது ஒரு சமமான பகுதிகளில் தான் அமரும். இப்ப நாய்கள் பொதுவா அதிகமா இந்த ஆட்டோ, அப்புறம் டாடா ஏசி இந்த மாதிரி வாகனங்கள்ல தான் நாய்கள் அதிகமா அமர்றதுக்கான சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாய்களை நம்ம அந்த மாதிரியான வாகனங்கள்ல அமர வைக்க கூடாது, அது அமரக்கூடாது, அதை நம்ம வண்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அதாவது கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, ரோட்ல கிடைக்கக்கூடிய கற்கள், அந்த கல்லை எடுத்து நம்மளுடைய வண்டி சீட்லயோ அல்ல நாய்கள் எங்க அமருமோ அங்க நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த நாய்கள் அந்த பகுதிகளில் அமராது. காரணம் என்ன அப்படின்னா, கற்கள்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சமதளமா அது இருக்காது, அதுக்கு ஒரு நெருடலா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாய்கள் வாகனங்கள்ல அமராம இருக்கும். இல்ல நம்ம ரொம்ப ஒரு கம்மியான செலவுலையும் நம்ம நாய்களை வாகனங்கள்ல அமர விடாம தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த வெங்காயம், அதாவது நம்ம வீட்டுல வெங்காயம் இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த வெங்காய தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, வெங்காயத்தை நம்ம ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணியில நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த வெங்காய தண்ணி, அப்புறம் ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சினுடைய தண்ணி, அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம அதுல தண்ணியை கலந்து நம்ம அந்த தண்ணியை ஒரு 3-4 நாள் தொடர்ச்சியா தெளிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் நாய் வராது. நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.